listen all of you. நம்ம பார்க்க போறது நியூக்ளியர் ஃபியூஷன். நம்ம ஆல்ரெடி ஃபிஷன் பார்த்தோம். ஃபிஷன்னா ஒரு ஹெவி நியூக்ளியஸை ரெண்டா ஸ்பிட் பண்றதுக்கு பேர் தான் ஃபிஷன். ஃபியூஷன் அப்படின்னா டூ லைட்டர் நியூக்ளியஸை ஜாயின் பண்ணி ஹெவியர் நியூக்ளியஸா கன்வெர்ட் பண்றதுக்கு பேர் தான் ஃபியூஷன். ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணணும். டூ லைட் நியூக்ளியஸ். அது எந்த லைட் நியூக்ளியஸ் சார் அப்படின்னா when two or more light nuclei atomic number less than 20 atomic number less than 20 இருக்கிற மெட்டீரியல் தான் நம்ம லைட் நியூக்ளியை சொல்லுவோம். combine to form a heavier nucleus, then it is called nuclear fusion. இதுதான் நம்ம நியூக்ளியர் ஃபியூஷன் சொல்லுவோம். ரெண்டு லைட் நியூக்ளியஸை கம்பைன் பண்ணி ஹெவியர் நியூக்ளியஸா கன்வெர்ட் பண்றதுக்கு நேம் தான் நியூக்ளியர் ஃபியூஷன் சொல்லுவோம். In the nuclear fusion, the mass of the resultant nucleus is less than sum of masses of original light nuclei. ரெண்டு லைட் நியூக்ளியஸ் எடுத்துக்கிட்டோம், அது ரெண்டையும் ஜாயின் பண்றோம். சரியா? டூ லைட் நியூக்ளியஸ் எடுத்துக்கிட்டோம். எப்படி இருக்கு? இது ஒரு நியூக்ளியஸ், இது ஒரு நியூக்ளியஸ். இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி ஒரு ஹெவியர் நியூக்ளியஸ் தான் கன்வெர்ட் பண்றோம். இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி ஒரு ஹெவியர் நியூக்ளியஸ் தான் கன்வெர்ட் பண்றோம். அப்படி கன்வெர்ட் பண்ண பிறகு ஆஃப்டர் நம்ம ரெண்டுத்தையும் மாஸ் வேல்யூ பார்க்கணும். இந்த லைட் நியூக்ளியஸ் உடைய மாஸ் கம்பேர் பண்ணும்போது ஹெவியர் நியூக்ளியஸ் உடைய மாஸ் கம்பேர் பண்றோம். அது எப்படி இருக்கும்னா ரிசல்டன்ட் நியூக்ளியஸ் லெஸ் தென், சரியா? ரிசல்டன்ட் நியூக்ளியஸ் அதோடைய மாஸ் இருக்கு பாத்தியா, அது எப்பவுமே எப்படி இருக்குன்னா ரிசல்டன்ட் மாஸ் எப்படி இருக்குன்னா m⁻r less than mass of the original nuclei. ஒரிஜினல் மாஸோட லெஸ்ஸரா தான் இருக்கும் ரிசல்டன்ட் மாஸ். அப்ப ரிமைனிங் மாஸ் எங்க போச்சு அப்படின்னா மாஸ் டிஃபெக்ட், தட் இஸ் கால்ட் மாஸ் டிஃபெக்ட். அந்த மாஸ் டிஃபெக்ட் தான் எனர்ஜி ஈக்குவலன்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணி எனர்ஜியா கன்வெர்ட் ஆயிட்டு இருக்கும். எப்படி நம்ம ஃபிஷன்ல மாஸ் டிஃபெக்ட் எனர்ஜி கன்வெர்ட் பண்ணுவோம், லைக் நியூக்ளியர் ஃபியூஷன்லயும் மாஸ் டிஃபெக்ட் வரும். அந்த மாஸ் டிஃபெக்ட் எனர்ஜி கன்வெர்ட் பண்ணிக்கணும். தி மாஸ் டிஃபரன்ஸ் appears as energy. The nuclear fission never occurs at a room temperature, unlike nuclear fission. Sir, nuclear fission அப்படின்றது nuclear fission அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ரூம் டெம்பரேச்சர்ல நடக்கக்கூடியது. ஃபிஷன் பாத்தீங்கன்னா ரூம் டெம்பரேச்சர்ல நடக்கக்கூடிய ஒரு ரியாக்ஷன். பட் நியூக்ளியர் ஃபியூஷன் அப்படின்றது ரூம் டெம்பரேச்சர்ல நடக்காது. இதுக்கு ஹை டெம்பரேச்சர் வேணும். If is because when two light nuclei come closer to combine, they is strongly repelled by the Coulomb repulsive force. The ரெண்டு light nucleus form between the strong nuclear force. அதுவும் repulsive force ஆ இருக்கும். அதனால இத கம்பைன் பண்றது சாத்தியம் இல்லாதது. அதனால நம்ம என்ன பண்ணோம்னா the to overcome these repulsions, the two light nuclei must have enough kinetic energy to move closer to each other such that the nuclear force becomes effective. This can be achieved if the temperature is very much greater than 10⁻⁷ K. அப்படின்னா என்ன சார் அப்படின்னா 10⁻⁷ எவ்வளோடா? 10⁻⁷ கெல்வின் டெம்பரேச்சர். 1 crores கெல்வின் டெம்பரேச்சர் தேவைப்படுது. லைட் நியூக்ளியஸ ஜாயின் பண்ணி ஹெவி நியூக்ளியஸா கன்வெர்ட் பண்ணோம்னா 1 crores கெல்வின் டெம்பரேச்சர் நம்மளுக்கு தேவை.
the 1 crores temperature-ல தான் நியூக்ளியர் ஃபியூஷன் அப்படின்றது நடக்கும். When the surrounding temperature reaches around 10 power 7 K, 1 crores Kelvin, a lighter nuclei start fusing, form a heavier nuclei, and its resulting reaction is this called a thermonuclear fusion. Sir, nuclear fission டைரக்டா சொல்றீங்க, ஆனா நியூக்ளியர் ஃபியூஷனை அப்படி சொல்லக்கூடாது. ஏன்னா இதுக்கு 10 power 7 1 crores Kelvin temperature need அப்படின்னா இத தெர்மோ நியூக்ளியர் ஃபியூஷன் தான் சொல்லணும். தெர்மோ அப்படின்னா ஹீட்னு அர்த்தம். தெர்மோ மீன்ஸ் ஹீட். அப்போ தெர்மோ நியூக்ளியர் ஃபியூஷன் தான் சொல்லணும். வெறும் நியூக்ளியர் ஃபியூஷன் இல்ல, இது தெர்மோ நியூக்ளியர் ஃபியூஷன். சரிங்களா? ஓகே, இந்த தெர்மோ நியூக்ளியர் ஃபியூஷன் எங்கெல்லாம் நேச்சர்ல நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனர்ஜி ஜெனரேஷன் இன் ஸ்டார்ஸ். ஸ்டார்ஸ் என்ன சார்? லாங் டிஸ்டன்ஸ்ல இருக்கிற ஒரு சன் தான் ஸ்டார்ஸ். நம்மளுடைய சன் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டார், அது ஒரு பிளானட் கிடையாது. ஸ்டார் அப்படின்றது செல்ஃப் லூமினஸ் கொண்டது. செல்ஃப் லூமினஸ் அப்படின்னா சுய ஒளிர்தல். சரியா? செல்ஃப் எமிஷன், லைட் எமிஷன் பண்ணும், அதான் ஸ்டார். சரியா? சரி கவனிங்க. The natural place where nuclear fusion occurs is the core of the stars. Since the temperature is of the order of 10 power 7 Kelvin, in fact, the energy generation in every star is only through thermonuclear fusion. So each and every stars thermonuclear reaction நடக்குது. அந்த இடத்துல 10 power 7 Kelvin 1 crores Kelvin அப்படின்றது டெஃபினட்டா அந்த இடத்துல இருக்கும். அப்படி இருந்தாதான் thermonuclear reaction நடக்கும். In most of the stars including our sun, hydrogen atoms, most of the stars including our sun, நம்மளுடைய sun இருக்குல்ல, நம்மளுடைய சூரியன், அதுதான் sun, நம்மளுடைய sun தான் சொல்றாங்க அவங்க. Fuse into helium and the sum of stars, helium atom fused into heavier elements. helium fuse பண்ணுது. சரியா? helium fuse பண்ணுது எப்போ? ஹைட்ரஜனுக்கு அப்புறமா. ஹைட்ரஜன் ஆட்டம் தான் helium பிரசன்ட் பண்ணுது, அதுக்கப்புறம் helium fuse பண்ணுது. அதனால தான் இந்த எனர்ஜி ஜெனரேஷன் நடக்குது. சம் இதுல ஸ்டார்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த ஹீலியம் ஆட்டம் ஃபியூஸ் பண்ணி ஹெவியர் எலிமெண்ட்டும் ப்ரொடியூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். Listen. The early stage of stars is the form of clouds and dust. ஒரு ஸ்டார் வருதுன்னா early stage எப்படி இருக்குன்னா clouds and dust தான் இருக்கும். Due to their own gravitational pull, அந்த ஸ்டார் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா இருக்கனால கிராவிடேஷனல் ஃபோர்ஸும் ஹெவியா இருக்கும். அப்ப அந்த டஸ்ட் பார்ட்டிகிள், கிளவுட் பார்ட்டிகிள் அது ஃபுல் பண்ணும் அந்த ஸ்டார். அப்படி ஃபுல் பண்ணும்போது these clouds fall inwards. அந்த clouds எல்லாம் என்ன ஆயிடும்? அந்த ஸ்டார்ஸ்ல ஃபால் ஆகும். As a result, its gravitational potential energy is converted to kinetic energy and finally into heat. அந்த மாதிரி ஃபால் ஆகிற கிளவுட்ஸ் எல்லாமே ஹீட்டை ஜெனரேட் பண்ணும். சரியா? ஹீட்டை ஜெனரேட் பண்ணும். அப்படி ஹீட்டை ஜெனரேட் பண்ணும்போது தான் நம்ம சொன்ன தெர்மோ நியூக்ளியர் ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு உண்டான டெம்பரேச்சர் வந்துடும். When the temperature is high enough to initiate the thermonuclear fusion, fusion நடக்கிறதுக்கு உண்டான டெம்பரேச்சர் அங்க வந்துடும் அந்த ஸ்டார்ஸ்ல. எதனால வந்தது? இதுதான் ஸ்டார். இந்த ஸ்டார் வந்து இனிஷியல் ஸ்டேஜ்ல கிளவுட்ஸ் இருக்கும், வித் டஸ்ட் பார்ட்டிகளோட இருக்கும். எப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன்.
இது என்ன பண்ணும்னா அட்ராக்ட் பண்ணும், ஏன்னா மாஸ் அதிகமா இருக்கும் ஸ்டாருக்கு. அப்படி அட்ராக்ட் பண்ணி கிளவுட்ஸ் எல்லாம் ஃபுல் பண்ணிக்கும், கிளவுட்ஸ் டஸ்ட் பார்ட்டிகல் எல்லாம். இதெல்லாம் சேர்ந்துனா ஆகுனா ஹீட் ஜெனரேட் பண்ணும், ஹை லெவல் ஹீட். தட் மீன்ஸ் 10⁻7 கெல்வின் டெம்பரேச்சர் அங்க ஃபார்ம் ஆயிடும். அப்போ ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா தெர்மோநியூக்ளியர் ரியாக்ஷன் பவர் அங்க நடக்கிறதுக்கு உண்டான எல்லா டெம்பரேச்சரும் வந்துருச்சுன்னு அர்த்தம். They start to release the enormous energy which tends to stabilize the star and prevent it from further collapse. So the enormous energy, அதிகமான எனர்ஜி ரிலீஸ் பண்ணுது இந்த இடத்துல, சரியா? ஸ்டார் அதை ஸ்டெபிலைஸ் பண்ற மாதிரியும் இனிஷியலா பிரிவென்ட் பண்ற மாதிரி கொலாப்ஸும் ஆகும், சரியா? நிறைய நடக்கும். பட் அதெல்லாம் மேனேஜ் பண்ணிக்கும், ஸ்டெபிலைஸ் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் நம்மளுடைய சன் இருக்குல்ல, தி சன் இன்டீரியர் டெம்பரேச்சர் இஸ் அரௌண்ட் 1.5 into 10⁻7 கெல்வின். அதாவது 1.5 into 10⁻7 கெல்வின் இருக்கு. யாரு? நம்மளுடைய இன்சைட் ஆஃப் தி சன். சன்னுடைய இன்டீரியர் எவ்வளவு இருக்கு டெம்பரேச்சர்னா 1.5 into 10⁻7 கெல்வின் டெம்பரேச்சர் இருக்கு. இது மட்டும் இல்ல, இதுல இன்னொரு ரியாக்ஷன் நடக்குது. இந்த ரியாக்ஷன் பாத்தீங்கன்னா இந்த சன்னுக்குள்ள நடக்குதுல்ல, ஹைட்ரஜன். இந்த ஹைட்ரஜன் ஆட்டம் என்ன பண்ணும்னா ஹீலியமா கன்வெர்ட் பண்ணும். ஹைட்ரஜன் ஹீலியமா கன்வெர்ட் பண்ணுது. அப்ப அந்த ஹைட்ரஜன் எவ்வளவு சார் இருக்குன்னா 6 into 10⁻11 kg. So 6 into 10⁻11 kg. 6 பக்கத்துல 11 0 இருக்கு. சோ அவ்வளவு கேஜி அளவுக்கு ஹைட்ரஜன் இருக்கு. அந்த ஹைட்ரஜன் ஹீலியமா கன்வெர்ட் ஆகுது every second, and sun has enough hydrogen such that this fusion reaction lasts for another 5 billion years. Each second ke helium எவ்வளவு இருக்குன்னா 6 into 10⁻11 kg இருக்கு. அந்த 6 into 10⁻11 kg ஹீலியமா கன்வெர்ட் பண்ணுது ஹைட்ரஜன், சரி? அது மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட்ஸும் நடந்துட்டு இருக்கு. அப்ப நம்மளுடைய சன்னுடைய லைஃப் டைம் எவ்வளவு சார் இருக்குன்னா ஒரு 5 பில்லியன் இயர்ஸ் இருக்குமா. 5 பில்லியன் இயர்ஸ் வரைக்கும் ஹைட்ரஜன் கண்டென்ட் உள்ள இருக்கு. ஹைட்ரஜன் ஹீலியமா கன்வெர்ட் ஆயிட்டே இருக்கும், ஹீட் ப்ரொடியூஸ் ஆயிட்டே இருக்கும். ஸ்டார், ஸ்டார் மீன்ஸ் சன். இதுதான் நடந்துட்டு இருக்கு. இன்கேஸ் அந்த ஆஃப்டர் 5000 இயர்ஸ் பில்லியன் இயர்ஸ்க்கு அப்புறம் என்னவா இருக்கும், சரியா? ஆஃப்டர் 5 பில்லியன் இயர்ஸ்க்கு அப்புறம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கணும். எப்படி இருக்கும் சார் அப்படின்னா, listen, where helium will fuse become carbon. ஒருவேளை 5 பில்லியன் இயர்ஸ் ஆயிடுச்சு, 5 பில்லியன் இயர்ஸ் ஆயிடுச்சு. ஆஃப்டர் என்ன நடக்கும்னா where helium will fuse to become carbon. ஹீலியம்னா ஃபியூஸ் ஆகும் அப்படின்னா கார்பனா கன்வெர்ட் ஆயிடும், சரியா? கார்பனா கன்வெர்ட் ஆயிடும். ஃபியூஸ்னா செப்பரேட் ஆகுது, கார்பனா செப்பரேட் ஆகும். அப்படி கார்பனா செப்பரேட் ஆயிடுச்சுன்னா during this stage sun will expand greatly in size and all the planets will be engulfed in it. அதாவது இந்த சைஸ் அதோடைய வேல்யூ, அதாவது எப்படி இருக்குன்னா, ஆக்சுவலா இந்த லைன் மறைஞ்சிட்டு இருக்கு, சொல்றேன். ஒரு ஹீலியம் கார்பனா கன்வெர்ட் ஆயிடுச்சு சார். ஹீலியம் வந்து கார்பனா கன்வெர்ட் ஆயிடுச்சு. when the hydrogen is burned out, they will enter into new phase called red giant. ஹீலியம் கம்ப்ளீட்டா ஆயிடுச்சு, ஃபியூஸ் ஆகுது, கார்பன் ஆயிடுச்சு. கார்பன் ஆன உடனே ரெட் கலர்ல மாறுது. சன்னு இருந்ததை விட பயங்கரமா இன்னும் அதிகமா பெருசாகுது, பலூன் மாதிரி.
பலூன் மாதிரி ஆயிட்டு என்ன பண்ணணும்னா நியர்பை எல்லா பிளானட்டும் லைட் இன்க்ளூடிங் லைட் கூட விட்டு வைக்காது, எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ணி வச்சுக்கும். லைக் ஏ பிளாக் ஹோல் என்ன பண்ணுனா எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ணி இழுத்துரும். அதுக்குள்ள எந்த ஒரு லைட்டா இருந்தாலும் சரி விடாது, அப்படியே அட்ராக்ட் பண்ணி இழுத்துரும். ரெட் ஜெயிண்ட் அதுக்கு பேரு. நம்மளுடைய சன்னு ஆஃப்டர் 5 பில்லியன் இயர்ஸ்க்கு அப்புறம் எப்படி இருக்குன்னா ரெட் ஜெயிண்டா இருக்கும். ரெட் ஜெயிண்ட் என்ன சொல்லுவீங்க தமிழ்ல? சிவப்பு பூதம். சரியா? சிவப்பு பூதம் சொல்லுவீங்க, இல்ல சிவப்பு அரக்கன் கூட சொல்லுவாங்க. சிவப்பு அரக்கன், சிவப்பு பூதம் கூட சொல்லுவாங்க. ரெட் ஜெயிண்டா மாறிடும். சரியா? ஓகே. அப்போ இங்க என்னதான் சார் நடக்குது அப்படின்னா, அக்கார்டிங் டு ஹான்ஸ் பெத்தே, the sun is powered by proton-proton cycle of fusions reactions. Important 3 mark போட்டுங்க. proton-proton cycle. சரியா? important 3 mark போட்டுங்க அப்படி நான் சொல்றேன். சரியா? proton-proton cycle important 3 mark. Okay? Listen ra. The hence both என்ன சொல்றானா hence both அப்படிங்கறது என்ன சொல்றானா சன்ல புரோட்டான் புரோட்டான் சைக்கிள் நடக்குது. புரோட்டான் புரோட்டான் சைக்கிள் நடந்து நியூட்ரானை ஃபார்ம் பண்ணுது. நியூட்ரானுக்கு ஒரு புரோட்டான் ஆட் ஆயிட்டு அது ஹீலியமா கன்வெர்ட் ஆகுது. அந்த ஹீலியம் இன்னொரு ஹீலியம் கூட ஜாயின் பண்ணி ஹெவியஸ்ட் ஹீலியமா கன்வெர்ட் ஆகுது. கூடவே அகைன் அந்த புரோட்டான் புரோட்டான் ஃபார்ம் ஆகுது. பாக்குறங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பாருங்க. இத புரோட்டான் சொல்வீங்க சார். ஹைட்ரஜன் தான் சார். ஹைட்ரஜன் 1 to 1 ன்னு தான் சொல்லுவோம் புரோட்டான். ஒரு புரோட்டான் ஒரு புரோட்டான் கூட ஆட் ஆகுது. இதுங்க என்ன ஆயிடுது? நியூட்ரான் ஆகுது. H12 நியூட்ரான் சொல்லுவோம், H13 டிரிட்டியம் சொல்லுவோம். சோ நியூட்ரான் ஆயிடுச்சு. நியூட்ரான் பிளஸ் பாசிட்ரான் பிளஸ் நியூட்ரினோ என்ன ரியாக்ஷன்மா? பீட்டா பிளஸ் டிகே. பீட்டா பிளஸ் டிகே. பாசிட்ரானும் நியூட்ரினோ வந்தா பீட்டா பிளஸ் டிகே நடக்கும். சோ ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் தட் மீன்ஸ் கால்டு புரோட்டான் புரோட்டான் சேர்ந்து நியூட்ரானை ப்ரொடியூஸ் பண்ணுது. வித் பாசிட்ரான் நியூட்ரினோ ஃபார்ம் ஆகுது. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். செகண்ட் ஈக்குவேஷன் தான் நடக்குது பாருங்க. இங்க கிடைச்ச நியூட்ரான் அனதர் புரோட்டான் கூட ஆட் ஆயிட்டு ரியாக்ட் பண்ணி ரியாக்டன்டா ஹீலியம் ஃபார்ம் பண்ணுது. அந்த ஹீலியம்ல ஒரு சிங்கிள் நியூட்ரான் கம்மியாகுது பாருங்க. ஒரு சிங்கிள் நியூட்ரான் கம்மியா இருக்கு. வித் காமா எமிஷன். காமா ரேஸ்ன்றது ஒரு ஹார்ம்ஃபுல் ரேடியேஷன், ஹைலி பெனட்ரேட்டிங் பவர், ஆல்சோ கால்டு எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ். இதுதான் நம்ம எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ல ஃபர்ஸ்ட் பார்ப்போம். காமா ரேஸ் தான். லோ ஃப்ரீக்வன்சி, லோ ஃப்ரீக்வன்சி ஹை ஃப்ரீக்வன்சியா? ஹை ஃப்ரீக்வன்சி லோ வேவ்லென்த். சரியா? ஹை ஃப்ரீக்வன்சி லோ வேவ்லென்த் ஹை பெனட்ரேட்டிங் பவர். ஞாபகம் வச்சுங்க காமா ரேஸ். இப்போ இதுக்கு அப்புறம் என்ன சார் நடக்கும்னா அந்த ஹீலியம் இன்னொரு ஹீலியம் கூட ஜாயின் பண்ணும். The number of reactions are possible in third steps. Number of reactions possible. நிறைய ரியாக்ஷன் நடக்கு பாசிபிளா இருக்கு. ஹீலியம் ஹீலியம் சேர்ந்து ஒரு ஹீலியம் ப்ரொடியூஸ் பண்ணுது. வித் another proton proton ஃபார்ம் பண்ணுது. இன்னும் ரெண்டு புரோட்டான் ஃபார்ம் பண்ணுது. ஸ்டார்டிங் எப்படி இருந்ததோ லைக் அப்படியே தான் எண்டும் முடியுது. ஹீலியம் ஃபார்ம் பண்ணிட்டு திருப்பி அகைன் புரோட்டான் புரோட்டான் சைக்கிள ஃபார்ம் பண்ணுது. ஏன் சார் இது புரோட்டான் புரோட்டான் சைக்கிள் அப்படின்னா, சைக்கிள் அப்படின்றது எங்க ஸ்டார்ட் பண்றோமோ அங்கதான் எண்டும் ஆகும். சைக்கிள் அப்படிதான்றா? சைக்கிள் அப்படிதானே படிச்சிருப்பீங்க ஜுவாலஜில, பாட்னில. ஹியூமனுடைய சைக்கிள் பார்த்திருப்பீங்க, அது மாதிரி ஒரு அனிமலுடைய இது பார்த்திருப்பீங்க. எங்க ஸ்டார்ட் பண்ணுதோ அங்கதான் முடியுது. புரோட்டான் புரோட்டான் சைக்கிள் ஒரு இம்பார்ட்டன்ட் 3 மார்க். நீங்க இங்க இருந்து இந்த பேராகிராஃப் வந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த 3 ஈக்குவேஷன் கீ பாயிண்டா இருக்கும். லாஸ்டா இந்த புரோட்டான் புரோட்டான் சைக்கிள் நம்ம சன்ல தான் நடக்குது, ஸ்டார்ஸ்ல நடக்குது. தி ஓவரால் எனர்ஜி ப்ரொடியூஸ்டு in the above reactions about
27 million electron volt. The radiation's energy we received from the sun is due to fusion reactions. The fusion reaction நம்மளுக்கு 27 million electron volt அளவுக்கு எனர்ஜி கிடைக்குது. நீங்க இந்த புரோட்டான் சைக்கிள் 3 மார்க்ல கேட்பாங்கல, 2 மார்க்ல கேட்டா ஜஸ்ட் ஈக்குவேஷன் மட்டும் எழுதிட்டு வாங்க. 3 மார்க்ல கேட்டா இந்த 3 ஈக்குவேஷன் வித் எவ்வளவு எனர்ஜி எமிஷன் பண்ணுது 27 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட். சரிங்களா? இது எழுதிடணும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது எலிமெண்டரி பார்ட்டிகல். சோ இது ஒரு வீடியோவா கட் பண்ணிடலாம்.